நான் முன்னாடி ஒரு தெலுங்கு மூவி பண்ணியிருக்கேன். ப்ரோனா அதோட நேம். பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. சமுத்திரகனி சார் என்ன ப்ரோன்னு சொல்லல. தளபதி பிடிக்கும். தளபதி. சரி, தளபதி இல்லாம அவர் கூட இனிமேல் நீங்க படம் நடிக்க வாய்ப்பு இல்லை. கார்த்தி பையா கார்த்தி. தூரா மேகங்களே சாங் பாடுவீங்களா? 2 லைன் பாடலாமா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஆனால் நல்லா வரலன்னா கட் பண்ணணும். சரி, ஓகே. நீங்கள் பேசுகிறதே பாடுற மாதிரி தான். ஐயோ, சூப்பர் உமன் எனக்கு மஞ்சுஷா, என்னோட அம்மா. நான் ஒரு தடவை சொன்னேன். 100 தடவை சொன்ன மாதிரி. டிஃபன் சாப்பிட போகலாமா? போகலாமே. அப்படி சொல்லுவேன். ஐ ஆம் வெயிட்டிங். எவ்ரி கேம்ஸ் நாங்கள் ஒரு வாட்டி ஹோஜோ போட் ப்ளே பண்ணோம். ஹோஜோ போட். ஸோ லக்கில் வந்தாலும் நீங்கள் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கீங்க? ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் நீங்கள் வந்து கேட்ட கொஸ்டின் என்ன? நான் மறந்து போச்சு. பாஸ்ட்லாம் நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் எவர் இட் இஸ். ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது போயிடுச்சு. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஜெயா ப்ளஸ் சினிமா டாக் ஷோ. இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கலகலப்பாகவும் இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, தியேட்டர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க யோலோ திரைப்படத்தோட ஹீரோயின் நம்மளோட இருக்காங்க. நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் தேவிகா சார். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு மூவி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துருக்கு? தியேட்டரில் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் தமிழ் என்னோட முதல் ப்ரொஜெக்ட். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோட அப்பா அம்மா கூட தான் நான் பார்த்தேன். அது அவங்க ஃபேஸ் ஹாப்பியாக இருக்கும்போது தான் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் தே ஆர் டெல்லிங் அபவுட் குட் அபவுட் த மூவி. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே குழந்தையோடைய ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வச்சாலே ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஆமாம். ஸோ பெரிய தேட்டரில் நிறைய பேர் கத்துறது, அதுவும் பொண்ணை பார்த்து கத்தும்போது ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவங்க பக்கத்தில் அம்மா அப்பா சந்தோஷப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப... ஆமாம், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அம்மா அப்பா கூட என்னோட மூவியே இருந்து பார்க்குறது. ஸோ அதனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அது. ஸோ அப்பா அண்ட் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ஃபேஸ் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா இப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் while I'm watching என்னோட நேக்கட் ஐலே வாட்ச் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்பா ஃபோன்லேயே அந்த படம் ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலாக he will capture every moments of me. நான் இப்போ ஷூட்டில் இருக்கும்போது கூட இஃப் அப்பப்போ கால் பண்ணிட்டு கேட்குறாங்க, ஏதாச்சும் பிக் எடுத்துச்சா, சென்ட் பண்ணு. நான் சென்ட் பண்ண அந்த நிமிஷம் அப்பாவோட ஸ்டேட்டஸ் அதான் இருக்கும். சரி, எவ்வளோ மூவியோட ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்க? இது நான் முன்னாடி ஒரு தெலுங்கு மூவி பண்ணியிருக்கேன். ப்ரோனா அதோட நேம். பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. சமுத்திரகனி சார். என்ன ப்ரோன்னு சொல்லல. இல்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லி. இல்லை, சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர். இதோட டைரக்டர் சாம் சார் அங்கே கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியாச்சு. நான் அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன். ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரை பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் இந்த ப்ராஜெக்டோட டிஸ்கஷன் எல்லாமே இருந்துச்சு. ஐ வாஸ் இன் காலேஜ் அட் தட் டைம். நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன் இந்த வருஷம். ஓகே. அப்போது நான் காலேஜில் இருந்தேன். அப்போது நான் சாம் சாரோட நேம் எனக்கு அப்போது நான் சேவ் பண்ணிக்கல. ப்ரோ கோ டைரக்டர் அதுதான் சேவ் பண்ணியாச்சு. நான் காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ப்ரோ கோ டைரக்டர். ஐயோ, கோ டைரக்டர் என்ன பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் மேம் கிட்ட கேட்டேன், மேம் ஒரு கால் வருது, கேன் ஐ டேக் த கால்? ஓகே, யூ கேன் கோ அவுட் அண்ட் டேக் யூர் கால். ஆமாம். அப்போ நான் கால் எடுத்துட்டு, ஹாய் தேவிகா, ஞாபகம் இருக்கா, நான் சாம் பேசுகிறேன், இப்படி நம்ம ப்ரோ பண்ணியிருக்காங்கல்ல மூவி. சொல்லுங்க சார். அப்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஓகே. எப்போ ஸ்டார்டிங்? அப்போ சொன்னேன், நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கும், எனக்கு ஸ்டோரி கேட்கணும் சொன்னேன். அப்போது ஸ்டோரி தே வில் கம் டு கொச்சின். இப்போ சாம் சார் அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவங்க 2 பேரும் கொச்சினில் என்கிட்ட எவ்ரி ஸ்டோரி எல்லாமே சொல்லியாச்சு. எனக்கு அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் யோலோ. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்பவுமே மாற்றி படங்களை கொண்டாடிக்கிறது உண்டு.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் மூவி என்ன? தமிழ் மூவி என்ன? ஆ. எனக்கு எங்களுக்கு பிரேமம். பிரேமம் ம். மலையாளத்துல. உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச படம்? தமிழ்ல எனக்கு பிடிச்ச படம் நிறைய இருக்கு. ம். எனக்கு வந்து பையா ஓ! ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து அருந்ததி ஆ. அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பிடிக்கும். சரி, சரி. அப்ப சரி, தமிழ் ஹீரோஸ்ல யார் பிடிக்கும்? தளபதி பிடிக்கும். தளபதி. ஆ. சரி, தளபதி இல்லாம ம். அவர் கூட இனிமே நீங்க படம் நடிக்க வாய்ப்பில்ல. ம். கார்த்தி. கார்த்திக், பையா கார்த்திக். ஆ. நைஸ். நல்ல அப்படி. செலெக்ஷன் உங்களுக்கு. ஸோ ஸோ இந்த படத்துல ஹீரோ தேவ் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஹிஸ் ஸோ டெடிகேட்டட். நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவ் கூட நடிச்சது. அண்ட் அவங்க வந்து எப்பவும் வந்து சடனாக வாட் எவர் இட் இஸ் ஹி வில் கம் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஹி வில் பி இன் த செட். நானும் கரெக்ட் டைமில் தான் வருவாங்க. ஆனால் வந்து என்னோட முன்னாடியே ஹி வில் கம் டு த செட். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டைம் ஹி வில் யூஸ் டு டெல் மீ லைக் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார் டைமும் நான் மூலமாக வேஸ்ட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்ல விஷயம். பண்ண விடாது. ஸோ அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அதான் நான் சொன்னேன், இஸ் வெரி டெடிகேட்டட் வாட் எவர் டைரக்டர் சேஸ். அண்ட் எந்த கேரக்டராக இருந்தால் கூட சடனாக ஹி வில் சேஞ்ச் இன் வித் த கேரக்டர் அண்ட் சடனாக ஹி வில் பிகம் தேவ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ தேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, காமெடி நல்லா இருக்கு, ம்ஹும். லவ் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, ம். லவ் சாங்ஸ் நல்லா கனெக்ட் ம். ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச லவ் சாங்ஸ் என்ன? எனக்கு வந்து தூரா மேகங்களே சாங் பாடுவீங்களா? 2 லைன் பாடலாமா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து நல்லா வரலன்னா கட் பண்ணணும். சரி, ஓகே. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஓகே, எனக்கு இப்போ கோல்டு இருக்கு, அதனால Adjust கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே. தூரா மேகங்களில் தீராதாகங்களில் காலம் தீர்ந்தோடுதே வா வா சேரா பொன்மந்தியில் வீசா பூந்தென்றலாய் காலம் தீர்ந்தோடுதே வா வா. கலக்கிட்டீங்களே. தேங்க்யூ நல்லா தேங்க்யூ. இருக்கு. உங்க வயசு கோல்டா இருந்தாலும் சும்மா சொல்றீங்கன்னு இல்ல நினைக்கிறேன். நல்லா கோல்டா இருக்கு. இருக்கு எனக்கு. இது இல்ல என்னோட வாய்ஸ். இது வந்து கொஞ்சம் ஹார்ஷ் வாய்ஸ் வருது சரி, எனக்கு. கோல்டா இருந்தாலும் வாய்ஸ் கோல்டா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ யோலோ மூவியில் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க? அது எப்படி வேணா இருக்கலாம். ம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததா இருக்கலாம், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயமாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணுங்க. சீக்ரெட்டா? ம். அப்படி சீக்ரெட் இல்ல. ஃபன்னாக இருந்த சுச்சுவேஷன் தான். ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து கேரவனில் இருக்கும்போது வி யூஸ் டு ப்ளே மியூசிக் அண்ட் வி வில் டான்ஸ். இப்போ கேரவன் எல்லாம் வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்கும். இல்லை அப்புறம் அந்த டோரில் வந்து டேரக்டர்லாம் இருந்தால் டேரக்டர் வில் பி வெரி இரிட்டேட்டட். அந்த மாதிரி கேரவன் ஆடும். ஸோ வில் டான்ஸ் டுகெதர். நம்ம டீமே வந்து எல்லோரும் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபன்னாக இருக்கிற விஷயம். ஆர் எல்ஸ் லைக் இஃப் ஐ வுட் சே ஒரு ட்ராஜட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, எனக்கு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு ஷார்ட் இருக்கு. ஒரு சைக்கோ படத்துல? மாதிரி படத்தில் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டயலாக் பேசணும். எனக்கு வந்து தமிழ் இதுதான் எனக்கு தமிழ் வரும். ஸோ அதனால அதை விட எனக்கு ஃபாஸ்ட்டாக பேசணும். டயலாக் முன்னாடியே தந்துடுச்சு. ஸோ தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் ஈவன் தோ ஸ்போர்ட்டில் வந்து தே வில் சேஞ்ச் டயலாக்ஸ். அந்த அது ஸ்பாட்டுக்கு ஏற்ற ஆமாம், மாதிரி. ம். அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் தே வில் சேஞ்ச் த ஸ்லாங். அது எப்படி பேசணும் அப்படி பேசணும் சொல்லு. ஸோ அதனால அந்த டைமில் எனக்கு வந்து ஐ ஹேட் ஃபீவர். ஸோ உடம்பு அவ்வளோ வலி இருந்துச்சு. அப்போது அது சிங்கிள் டேக் வேறு, ரவுண்ட் டேலி அது. ஸோ அதனால அப்படி பேசணும். அது பேசும்போது ஃபஸ்ட்டு டேக்கு நான் ஃபுல் எனர்ஜி எடுத்து பேசிட்டேன். ஆனால் கட் சொல்லும்போது ஐ ஜஸ்ட் ஃபெயிண்ட். ஓ! அவ்வளோ முடியல எனக்கு. அவ்வளோ ஹெவி ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ராஜடிக் சிச்சுவேஷன் தான். அண்ட் ஆல்சோ ரீடேக் போயிடுச்சு. பிகாஸ் என்னன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எடுக்கணும். ஸோ அந்த ஒரே சேம் ஷாட்டா? எனர்ஜி, ஆமாம் சேம் எனர்ஜி நான் வந்து பிளாஸ்ட் பண்ணணும் அந்த ஒவ்வொரு டேக்கிலும் வந்து. அது கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப இருந்துச்சு. கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா. பட் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து நான் வந்து அது லைக் நிறைய டைம் எடுத்து தான் அந்த ஷார்ட் எடுத்தேன். பிகாஸ் ஒவ்வொரு ஆங்கிள்ஸில் எடுக்கணும்ல. ஆனால் வந்து ஸ்க்ரீனில் அது ஒரு 30 செகண்ட் கூட இல்லை. அப்படி பார்த்தேன். இதுக்கு தான். இதுக்காக நான் ஜுரத்தோட ஆமா. கஷ்டப்பட்டேன். சரி, இந்த படத்துல நிறைய நைட்மேர்ஸ் ஆன விஷயம்லாம் இருக்கு. ம். ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நைட்மேர்ஸா? ம். நைட்மேர்ஸ் யூ மீன் லைக் சம்திங் ஒரு பயம். பயம் அந்த ஆ, மாதிரியா? ஆமாம். ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இல்லை. நான் ட்ரீம்ஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி ம். பேயெல்லாம் வருதா ட்ரீம்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஒரு லைக் உங்களுக்கு அது வந்து நான் சொல்லும்போது மேபி அது காமிக்காக இருக்கலாம். ஆனால் வந்து அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப பயம். நான் ஒரு வாட்டி ஸ்லீப் பண்ணும்போது ஐ யூஸ் டு
see a ghost coming inside of my fridge. ஃப்ரிட்ஜுக்குள்ள பேய் வந்துரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது ரொம்ப காமிக்கா இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம அவ்வளோ பயமா இருக்கும். ஆமா, ஆமா. நான் அந்த அன்னைக்கு வந்து நான் தூங்கவே இல்ல. அவ்வளோ பயமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மாதிரி பேய். அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பேய். இருக்கு. இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஆமா. சரி, ஓகே. அது போக ஏதாவது இன்செக்ட்ஸ் பார்த்தா பயமா? அது பொதுவா இந்த கேர்ள்ஸ் அதெல்லாம் பாய்ஸ் எனக்கு இல்ல. எல்லாருக்குமே எனக்கு வந்து அந்த காக்ரோச் பார்த்து, அந்த லிசார்ட் பார்த்து அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு பயம் இல்ல. தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி பயமே இல்ல. அந்த லிசார்ட்ஸ் பார்த்து, காக்ரோச் பார்த்து ஐ யூஸ் டு டேக் காக்ரோச் அண்ட் ஆல். எனக்கு அந்த மாதிரி பயம் இல்ல. பட் எனக்கு பயம் இருக்குன்னா ஐ வில் சே எனக்கு லயன், டைகர் அதெல்லாம் பயம் இல்ல. ஸ்னேக் பயம். ஏன்? ஏன்னு தெரியல. அது பார்த்தாலே ஒரு பயம். ஆமா. சரி, பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சரி. ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி யோலோ. ம். என்ன கத்துக்கிட்டீங்க தமிழ் ஃபிலிம்ல? ஃபிலிமில் நான் கற்றுக்கிட்டேன். டைரக்டர் யூஸ் டு டெல் மை ஐஸ் இஸ் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ். ஐஸ் வந்து உண்மையா? ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் ஐ யூஸ் டு யூஸ் மை மசில்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணால் யூ வில் கெட் லைக் நல்லா இருக்கும். அண்ட் ஐஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. ஐஸ் வந்து ரொம்ப பார்த்துக்கணும். தான் நைட் எல்லாம் ஃபோன் நோண்டிட்டு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படியே சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் டேக் தட் as my point, positive point. ஸோ ஒரு டேரக்டருக்குமே ஒரு யூனிக் ஸ்பெஷல் ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்கள் படத்தோட டேரக்டர் கிட்ட என்ன யூனிக்கான ஸ்டைல் நீங்கள் பார்த்து? யூனிக்கான ஸ்டைல் நம்ம ஆக்ட் பண்ணும்போது ஹி வில் யூஸ் டு என்கரேஜ். இப்போ நம்ம இதுதான் நான் முன்னாடி இருக்கிற ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். நான் சின்ன வயசில் டான்ஸ் எல்லாம் ஆடும்போது என்னோட அப்பா அம்மா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க, வெளியிலேருந்து எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்படி தான் டைரக்டர் கூட. டைரக்டர் வந்து நான் இல்லை, இப்போ நிக்கியாக இருந்தால் கூட லைக் யாராச்சும் ஆக்ட் பண்ணால் போதும், லைக் ஹி வில் கிவ் த எனர்ஜி. அந்த எனர்ஜி நமக்கு அந்த ஸ்க்ரீன்ல ஸ்க்ரீன்ல கனெக்ட் ஆகும். ஹி யூஸ் டு எஸ் அப்படி கமான் அப்படிதான் லைக் ஹி யூஸ் டு என்கரேஜ். அது பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஏறிடும். அப்போ அந்த ஒரு வைப் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஹி யூஸ் டு என்கரேஜ் லைக் தட். சரி, ஃபஸ்ட்டு தமிழ் மூவி பண்ணியிருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த மூவிக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க முடியாது. ஸோ நிறைய டேக் எடுத்து திட்டு வாங்கின ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் பண்ணீங்க, அது சொல்லிட்டீங்க. திட்டு வாங்கினதுக்கு ஏதாவது ஒரு ஷாட் இருக்கா? திட்டு வாங்குறதுக்கு ஒரு ஷாட், அது நானும் மீ அண்ட் தேவ் காம்பினேஷன் ஒரு ஷாட்டு. அது நம்ம எப்படின்னா நம்ம சேடாக நம்ம ஃபேஸ் டு ஃபேஸாக பார்க்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இப்படி சேடாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். அப்போது டைரக்டர் வந்து ஆக்ஷன். ஸோ நம்ம சேடாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த உடனே சிரிப்பு வரும். ஓ மை காட், கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் வந்து ஒன்றா டான்ஸ் ஆட்டு வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டேன். அப்போது டைரக்டர் ஓகே ஒரு டேக் ஆக்ஷன். எகெயின் சிரிச்சிட்டேன். இப்போ சாரி ஓகே அகெயின் ஆக்ஷன். 3rd வாட்டியே சிரிச்சிட்டேன். அப்போ டைரக்டர் சொன்னேன், கட், நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, சிரிச்சிட்டு சிரி முறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் எனக்கு எப்படின்னா நம்ம காலேஜ்ல எல்லாம் இருக்கும்போது டீச்சர் யூஸ் டு டெல் கோ அவுட் சைட் அண்ட் லாஃப் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நல்லா தான் பார்த்துருக்காரு அவர். நல்ல டீச்சராகவும் இருந்திருக்காரு. ஆமாம். ஸோ யோலோ படத்தில் நிறையா விஜேஸ், நம்ம தமிழ் விஜேஸ் நிறைய பேர் இருக்காங்க, ப்ளஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோ ஸ்டார்ஸ்னா யார் இதில்? யோலோ மூவியில் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது வித் தேவ் அண்ட் நிக்கி. நம்ம கோஸ்டார் அப்படி லைக் இதில் தான் ஹி ஆல்சோ ஒர்க் இன் மீடியாவில். ஸோ நிக்கி வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டான பர்சன். உங்களுக்கே தெரியும் இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஸ்க்ரீன்லும் அப்படி தான் இருக்குது. அவங்க கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு இந்த மூவியில் கூட. ஸோ அவங்க தான் நிக்கி. சூப்பர், நைஸ். ஸோ படத்தில் எங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் படம் ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அந்த பாண்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா அது ஒரு ஆக்டிங் தான். ஸோ அது நீங்கள் ஃபேக்காக கிரியேட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இப்போது நல்ல ஒரு லைட் மியூசிக் போட்டால் எனக்கு அப்படியே அந்த ஃபீல் வரும். ஆமாம், இப்போது அழுகிற சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கொத்த மியூசிக் போடணும். இப்போது சேட் மியூசிக் போட்டால் எனக்கு அப்படியே ஃபீல் வரும். அண்ட் ரொமான்டிக் மியூசிக் போட்டால் அப்படியே ரொமான்டிக் வரும். எனக்கு அது கனெக்ட் ஆகிறதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து டைரக்டருக்கு தெரியும். கரெக்டாக ஆக்ஷன் சொல்லும்போது அது கொத்த சிச்சுவேஷன் கொத்த மியூசிக் ஹி யூஸ் டு ப்ளே. ஸோ அதனால அது ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் மியூசிக் டைரக்டரே உங்களால் வராது. நம்ம படத்தில் மியூசிக் தான் போட்டுச்சு. லைக் அந்த இப்போ ஒவ்வொரு சீன்ஸ் வரும்போது ஹி யூஸ் டு ப்ளே. நம்ம படத்தில் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். அடுத்த படத்தில் மியூசிக் டைரக்டரே லவ் பண்ணுற மாதிரி வரும். சரி, ஸோ தேவிகா, இந்த படத்துக்கான உங்களோட ஹோம்ஒர்க் என்ன?
உங்கள் காலேஜில் கேட்குற மாதிரி தான். ஆமா. இந்த படத்துக்கான ஹோம்ஒர்க் என்ன? எப்படி ரெடியா நீங்கள்? ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, இது வந்து லைக் மை லாங்குவேஜஸ் மலையாளம். ஸோ வேற ஒரு லாங்குவேஜ் பண்ணும்போது நம்ம டயலாக்ஸ் வந்து அவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு தமிழ் வந்து முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இப்போதான் ஒரு அளவுக்கு நான் பேசுறேன். ஸோ அதனால எனக்கு நான் எப்போ வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து டயலாக்ஸ் முன்னாடியே தரணும். பிகாஸ் பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். இஃப் இஃப் இட் இஸ் மலையாளம் மீன்ஸ் ஐ கேன் டெல் இன் ஸ்போர்ட்ல நமக்கு சொல்லலாம். ஆனா வந்து தமிழ் ஒரு தெலுங்கு, இஃப் ஐம் டூயிங் இன் தெலுங்கு ரொம்ப கஷ்டம் தான். தமிழ் விட ரொம்ப கஷ்டம் தான் லாங்குவேஜ். ஸோ அதனால எனக்கு லாங்குவேஜ் முன்னாடி ஒரு வீக் முன்னாடியே தந்துச்சுன்னா, ஐ வில் லைக் ஒவ்வொரு டேயும் வந்து ஐ வில் யூஸ் டு செக் மை டயலாக்ஸ் அண்ட் அப்படியே மக்கப் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ல இருக்கும்போது தே யூஸ் டு சேஞ்ச் டயலாக்ஸ். ஆனால் சின்ன சின்ன டயலாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட இட் இஸ் ஓகே ஒன்லி. ஆனால் ஸ்போர்ட்ல தரும்போது பெரிய டயலாக் ஸ்போர்ட்ல தரும்போது நமக்கு டைம் எடுக்கும்ல அது கண்டிப்பா. வந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு டயலாக்ஸ் வந்துச்சுன்னா ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் தட். அதான். ஸோ தமிழில் மலையாளம்னா அந்த பிரச்சனை இல்லை. அதனால அந்த பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த லாங்குவேஜ் அப்படியே வரும்ல. ஸோ தமிழ்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும். சரி, Yeah. ஓகே, ஓகே. மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. மென்டலி ப்ரிப்பேர்டு. சரி, ஓகே. பெரிய டயலாக்ஸ், சின்ன டயலாக்ஸ்னா ஓகே பிரச்சனை தான். இல்லை. பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே சினிமா பார்த்து தான் வளர்ந்தோம். ம். நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படி ரியல் டைம்லேயே அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு அந்த மேனரிசம் இதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போவோம். Yeah. ஸோ உங்களுக்கு நீங்கள் சினி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு யார் மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரீம் ரோல் பண்ணணும்னு ஆசை? எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து ஃபைட் எல்லாம் பண்ணணும் ரொம்ப. ஆமாம், சூப்பர் உமன் கேரக்டர் எல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஐ லவ் டு டூ ஃபைட்ஸ். இதெல்லாம் ஃபைட் பண்ணி தான். ஓ, ஆமாம். வீரத்தழும்புகள் நிறைய வச்சிருக்கீங்க. ஐ லவ் டு டூ ஃபைட். ஆனால் அந்த மாதிரி ஃபைட் எல்லாம் எது மூவிலும் நான் நெவர் யூஸ் டு டூ. பிகாஸ் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல, அதனால தான். அண்ட் அப்படி சூப்பர் உமன் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ சரி, ஓகே. இப்போ இந்த ஆன்சர் பண்ணனால கேட்குறேன், எந்த சூப்பர் ஹீரோ பிடிக்கும் இல்லை எந்த சூப்பர் உமன் பிடிக்கும்? சூப்பர் உமன் எனக்கு மஞ்சுஷா, ஓ, என்னோட அம்மா. யா நைஸ், சூப்பர். இந்த ஆன்சர் எதிர்பார்க்கல. யா என்னோட டாடி சூப்பர் ஹீரோ டேடி. ஆமா. சரி, சூப்பர் பவர் ஒன்று வேணும்னா? சூப்பர் பவர் இன்விசிபிளாக இன்விசிபிள். வருது. ஆமா, எனக்கு பிடிக்கும் இன்விசிபிள் பவர். நம்ம என்ன வேணும் பண்ணலாம்ல, பண்ணிக்கலாம்ல. யாருக்குமே தெரியாது. சரி, இன்விசிபிள் ஆயிட்டீங்க. ம். இன்விசிபிள் ஆனதும் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணுவீங்க? இன்விசிபிள் ஆகுதோ ஐ வில் கோ டு பேங்க், வேர்ல்ட் பேங்க் போய் கையில் எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எல்லாம் பார்ப்பேன், என்னென்ன ப்ராசஸிங் என்னென்ன. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும்ல, அப்போ வந்து ஐ வில் கோ அகெயின். சரி, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்டு சரி, ஓகே. ம். அண்ட் ஐ வில் ஆக்ட் ஆஸ் அ ஸ்பை ஒர்க்கர் நிறைய சார், இடத்துல. இது ஆமா நடக்குது ஆமா சார். ஆமா. இங்க உங்களை பத்தி பேசிட்டாங்க சார். அப்படி இல்ல, அந்த அந்த மாதிரி மாதிரி இல்ல. காசிப் கிடையாது. கோசிப் கிடையாது, வேற ஸ்பை ஒர்க்கர். பெரிய பெரிய ஆமா work. ஆமா ஆமா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் மூவி உங்ககிட்ட எந்த ஜானர்ல எதிர்பார்க்கலாம்? நீங்க இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்னொன்னுமே யூனிக்கான ஸ்டைலில் தான் Yeah. இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவி என்ன ஜானர்ல எதிர்பார்க்கலாம்? மோஸ்ட் ப்ராபப்ளி த்ரில்லர். யா இந்த கதை வந்துச்சா சர்வைவர். கேட்டிங்களா? ஆமா கேட்டுட்டீங்களா? ஆமா ஆமா. நீங்க சொல்லும் போது 7ஆம் மாதிரி ஒன்று சொல்லிச்சு. தெரியல, ம். எல்லாம் நல்லபடி வந்தா மேபி. யா த்ரில்லர். த்ரில்லர். ஆமா, சர்வைவல் த்ரில்லர். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க நேர்லயே. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்வீங்க? தமிழ் ஆடியன்ஸ்ல அதை மலையாள ஆடியன்ஸோட கம்பேர் பண்ணி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆமா, தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து மலையாளி கேர்ள்ஸை ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அப்படியே தெரியுது. வெல் லைக் இமோஜி வெப் சீரிஸ் நான் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் என்னோட முதல் திங். வாட் எவர் லைக் என்னோட ஸ்டார்டிங்கில், என்னோட கெரியரில் அதுதான் ஸ்டார்டிங். ஸோ அப்போவே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து வேறொரு ஷூட்டிங் போயிருந்து இந்த லைக் அவுட் சைடு சேலம், ம். அந்த அந்த ஏரியா, சைடு. அந்த ஏரியா பசங்களை வந்து லைக் ஹாய் நம்ம இமோஜி ஹீரோயின் தானே. ஸோ அது வெப் சீரிஸ் தான், ஈவன் தட் இஸ் நாட் ரிலீஸ்ட் இன் த தியேட்டர்ஸ், Theatres. ஈவன் தோ தே ஆர் வாட்சிங் இன் த ஓடிடி அண்ட் கம்மிங் டு மீ. லைக் அந்த ஒரு ஃபீலிங் வந்து வேற, எல்லாரும் வந்து அப்படியே இருக்கு. இஃப் இட் இஸ் இன் அ மலையாளி ஆடியன்ஸ் தே வில் கோ பேக். அவங்க வந்து பெரிய ஹீரோயின் இல்லை, லைக் அந்த மாதிரி ஒரு இருக்கும். இருக்கும். இந்த மலையாளி இப்போ நான் கூட அப்படிதான், இப்போ ஹீரோயின் தான் சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இந்தியானா இருக்கும். அப்படி ஆனா கிடையாது. இங்க அப்படி இல்ல, இங்க வந்து ரொம்ப தே வில் ஷோ தேர் லவ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு பயங்கரமான லவ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, இன்னமும் நிறைய கிடைக்கும். கிடைக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ். தமிழ் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பஞ்ச் டைலாக் சொல்ல முடியுமா? நான் ஒரு தடவை இப்போ சொன்னேன், அந்த நான் ஒரு மாதிரி தடவை சொன்ன மாதிரி கொஞ்சம் மாசா கெத்தா ட்ரை பண்ணலாமா? நீ எப்படி சரி, விஜய் ஃபேன் தானே நீங்க? ஆ. விஜயோட ஏதாச்சும் ஒரு டைலாக்.
நான் ஒன்று சொல்லிட்டா ஆ, அது ஆ, கொஞ்சம் ஆ, பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணி ஆ. பகைக்கு முன்னாடி நான் புலிடா. ஓ! அது தெரியுமா? அந்த மறந்துடுச்சா? இது அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? அந்த டயலாக் ஞாபகம் இல்ல. இல்ல. அ. சரி வேற. வேற உங்களுக்கு விஜய் படம் எந்த படம் நல்லா பிடிக்கும்? நெறைய படம் பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். நெறைய படம் பிடிக்கும். ஐ அம் வெயிட்டிங் சின்னதா இருக்கா? வெயிட்டிங். அதே அதே ஸ்டைலோட ட்ரை பண்ணலாம். ஆ நீங்க ஒரு ஒரு தடவ சொல்லிட்டு எனக்கு வராது. இல்ல அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்றேன். டிஃபன் சாப்பிட போலாமா? போலாமே. அப்படி சொல்ல ஐ அம் வெயிட்டிங். ஓ! அப்படி அது சரி படம் பார்க்க போலாமா? ஐம் வெயிட்டிங். தேங்க்ஸ். சரி நீங்க கேரவன்ல நிறைய டான்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிருக்கீங்க. யா கேம்ஸ் ஏதாவது ஆடுறதுண்டா? கேரவன்லியா? ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி கேரவன்லையா இல்லை உங்க கேரவன்ல இல்ல. காலேஜ் டீம் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸோட எந்த கேம் பிடிக்கும்? ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத் ஆர் டேர் இல்லை நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே. எந்த கேம் விளையாடுவீங்க? ஐ யூஸ்ட் டு ப்ளே எவ்ரி கேம்ஸ். நாங்க ஒரு வாட்டி ஓஜோ போர்ட் ப்ளே பண்ணி. ஆ ஓஜோ போர்ட். ஓஜோ போர்டு. வெல் ஐ வாஸ் இன் இது வந்து 8th ஸ்டாண்டர்ட். ம் அந்த டைம்ல வந்து அம்மா இருந்தாங்களா வீட்டில்? வீட்ல இல்ல, கிளாஸ் ரூம்ல. கிளாஸ் ரூம்ல ஆமா, அந்த டைம்ல தான் நம்ம வந்து ஓஜோ போர்ட் அந்த மாதிரி எல்லாம் லைக் கொஞ்சம் வி ட்ரெண்டாக யூஸ் டு இருந்துச்சு. வி யூஸ் டு டெல். அப்போ டீச்சர்ஸ் யாருமே இல்லை கிளாஸ்ல. ஸோ நாங்க வந்து போர்டு கிரியேட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டீங்க. ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வி யூஸ் டு டேக் தட் அந்த ஓஜோ போர்டு எடுத்துட்டு வி வென்ட் டு டாய்லெட். கேர்ள்ஸ் வாஷ்ரூம் இல்லை, கேர்ள்ஸ் வாஷ்ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்கோம் ஒரே வாஷ்ரூமுக்கு எல்லாரும். அண்ட் வி அந்த போர்டு எடுத்து ஓ ப்ளே கோட் பண்ண குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம் அப்படின்னு போட்டேன். அண்ட் என்கிட்ட மேக்னெட் இருந்துச்சு. அந்த மேக்னெட் பேக்கில் போட்டு அந்த ஸ்பிரிட் இருக்கா கேட்கும்போது எஸ்னு. எஸ் ஸோ நாங்கள் வந்து காயின்ஸ் இப்படி எனக்கும் என்னோட வேற ஃப்ரெண்டுக்கும் மட்டும்தான் தெரியும் இது வந்து மேக்னெட் இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து எஸ் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டேன். தி ஸ்டார்டட் ஸ்க்ரீமிங். பிரின்சிபால் வந்து வைஸ் பிரின்சிபால் வந்து வாஷ்ரூமுக்கு வந்து லைக் எல்லாரும் வந்து அந்த வெளியில் தான் இருந்தேன். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு வெளியில் ஃபுல் டே. தான். ஆமாம், ஓ இப்போ நீங்கள் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன்தான் சார். நல்லா இருந்துச்சு அப்போ. ஸோ ஸ்கூல் வந்து கோயடா? கோயட் தான். கோயட் தான். அப்போ இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். ஃபன்னாக இருக்கும். உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயங்களையும் சரி, உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா என்ன? இல்லை மறக்க முடியாத ஒரு ரிவார்டு? ஃபேன்ஸ் கிட்ட வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, சம்மன் யூஸ் டு சென்ட் மீ கிஃப்ட் என்னோட அட்ரஸுக்கு, வீட்டில் அட்ரஸுக்கு. யூஸ்வலாகவே இல்லை லைக் எனக்கு அப்படி ஒரு கிஃப்ட்ஸ் கிடைச்சது. என்னோட ஃபோட்டோ வச்சு ஃப்ரேம் எல்லாம் வச்சு அப்படி ஒரு கிஃப்ட் கிடைச்சது. அது எனக்கு வந்து ரொம்ப இன்னும் வச்சிருக்கீங்களா அது? ஆமாம் இருக்கு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்னல அந்த டைமில் ஷூட் போகும்போது தே யூஸ் டு கிவ் மீ அவங்க எனக்கு அது பிடிச்ச ஸ்பெக்ஸு நீங்கள் வச்சுக்கோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி கிஃப்ட் எல்லாம் தரும். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்படி நான் வந்து +2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐ கேம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நானும் ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு இதுதான் லைக் ஐ கேம் ஃப்ரம் மலப்புரம். ஸோ மலப்புரம் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிட்டிலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி சிட்டிலேருந்து நான் வரும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். பிகாஸ் நெவர் நான் இன்ஸ்டாகிராமில் கூட பிக்ஸ் போடுறது முன்னாடி என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட பிடிக்கல. ஸோ நான் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி லைக் +2 அந்த டைமில் தான் ஐ யூஸ் டு போஸ்ட் மை பிக்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம். அதுவும் ஆக்ரோபேட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிக் தான் போட்டேன். ஸோ அந்த பிக் போட்டது தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்துருச்சு ஃபார் த ஆடிஷன் ஃபார் இமோஜி. ஓகே. ஸோ அது லைக் எல்லாரும் சொல்லுவாங்க லைக் இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பிகாஸ் எல்லாருக்குமே லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கீப் ஆன் ட்ரையிங் ஃபார் த மூவிஸ். தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் தட். அது ஒரு நம்ம என்ன சொல்ல ஒரு லக் தான். லக். ஆமாம். ஸோ அதுதான். ஸோ லக் ஃபேக்டர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாராவது இந்த சினிமா ரிலேட்டடாக நோ ஒன், யாருமே இல்லை, யாருமே இல்லை. அதுதான் நான் சொன்னேன். யாருமே என்னோட ஃபில்மி பேக்ரவுண்டில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாருமே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு இந்த பேக்ரவுண்ட் ஃபிலிமி பேக்ரவுண்ட். ஸோ லக்கில் வந்தாலும் நீங்கள் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு? ஐயோ எனக்கு அது ரொம்ப கஷ்டம்தான். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி டிவி எல்லாம் பார்க்கும்போது நான் லைக் மனசில் இப்படியே ஒரு ஆசை இருக்கும், நானும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. ஆனால் வந்து அதை எப்படி ட்ரை பண்ணணும், எப்படி அதுக்கு ரீச் ஆகணும் எதுவும் எனக்கு தெரியல அந்த டைமில்.
சும்மா ஃபோட்டோஸ் போட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இமோஜில பண்ணியாச்சு. அது நெறைய ஆடிஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐ அம் டூயிங் அன் ஆடிஷன் ஆர் ஐ அம் டூயிங் நான் வந்து ட்ராமா அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணவே இல்ல. எனக்கு டான்ஸ் தெரியும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் ப்ராசஸ் எல்லாம் போது லைக் அதுவும் தமிழ் வேற லாங்குவேஜ் தமிழ் வேற. எனக்கு அந்த டைம்ல தமிழ் ஒரு வார்த்தை கூட வரல. என்னால நான் எப்படி அந்த ஆடிஷன் தமிழ்ல வாய்ஸ் நோட் அனுப்புறேன் எனக்கே தெரியல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நீங்க வந்து கேட்ட கொஸ்டின் என்ன? நான் மறந்து போச்சு கொஸ்டின் என்ன? ஸோ நீங்க சப்போஸ் ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா ஆகலைன்னா எஸ். என்ன ப்ரொஃபஷன் சூஸ் ஓகே. பண்ணி இப்போ நான் ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா ஐ வில் சூஸ் ஃபார் லைக் எனக்கு +1 +2 டிகிரி எல்லாமே வந்து நல்ல மார்க் இருக்கு. பிரச்சனை ஆக்சுவலா இல்லை, மார்க் இருக்கு. குழப்பம் இல்லை அப்படி. குழப்பம் இல்ல. ஆமா. ஓரளவுக்கு குழப்பம் இல்ல. ஆனா ஐ டோன்ட் லவ் டு ஸ்டே இன்சைட்ல கிளாஸ் ரூம்ல அவ்வளோ டைம் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ வில் கோ ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ், கோகுலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஐ எம் வெரி ஸ்போர்ட்டி. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ மேபி ஐல் கோ ஃபார் ஐ டோன்ட் நோ. எனக்கு 9 to 5 ஜாப் அதெல்லாம் பிடிக்கவே செட் இல்ல. ஆகாது. மேபி பிஸ்னஸ். கரெக்ட். யா. சொந்த காலில் ஆமா, நின்று. ஆமா, ஆமா. எனக்கு அந்த 9 to 5 ஜாப் அது பிடிக்கல. சரி, ஓகே. சரி தேவிகா, தமிழில் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பிரஷன், தமிழாக இருந்தாலும் சரி மலையாளம் ரெண்டுமே ஆமா. கிட்டத்தட்ட சேம் தான். நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கேரி அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆமா. நீங்கள் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு டான்ஸுன்ற ஒரு டேலண்ட்டை நம்பி ம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ம். வந்துட்டீங்க. ஸோ நடிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேயும் சரி இப்பயும் சரி, ஸோ எந்த ஒரு சீனுனா உங்களுக்கு ஒரு பயம் வரும் நடிக்கிறதுக்கு? ஐயோ நான் இப்போ நாளைக்கு அழுகிற சீனா, ஐயோ இதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணுமே, அந்த மாதிரி சப்போஸ் ஹாப்பினஸாக இருக்குல்ல, ஜோக் அடிக்கிறதாகட்டும், ப்ளஷ் பண்ணுறதாகட்டும், ம்ஹ்ம். ஸோ எந்த சீன்ஸ் உங்களுக்கு நடிக்க கஷ்டமாக இருக்கும்? ஓவர் ரொமான்ஸ் இருக்கும்ல, அது ஓகே, கஷ்டமா புரியுது. இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற இல்லாம சம் சீன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் ம். பண்ணணும். அது அது அப்பதான் நம்ம திங்க் பண்ணுவோம். அதை இப்போ ஒரு லாஃப் பண்ண சீன் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம்ல, வந்துடும். வி கேன் டூ இட். அண்ட் ஆல்சோ லுக் பண்ண சீன்ஸாக இருந்தாலும், க்ரை பண்ண சீனாக இருந்தாலும் நம்ம பண்ணிட்டே இருக்கிற விஷயம் தான். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட் தே வாண்ட் அப்படி இருக்கும்போது தான் லைக் அது கொஞ்சம் டாஸ்காக இருக்கும். அது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம திங்க் பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படி யோசிக்கிறோம். யா அதுதான். சரி, சப்போஸ் இப்போது தேவிகாக்கு டிப்ரெஷனில் இருக்கீங்க, மூட் ஆஃப் ஆயிடுச்சு, அது எப்படி நீங்கள் திருப்பி ஒரு எனர்ஜி லெவல் கொண்டு வருவீங்க? இப்போ என்னோட அதான் பிடிச்ச ஏதாச்சும் விஷயம் பண்ணுச்சுன்னா ஒரு சம்டைம்ஸ் சம் பீப்புள் கேன் மேக் மீ வெரி ஹாப்பி. ஒரு சின்ன ஒரு ஸ்மைலா ஒரு 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 காமெடி சொன்னா நான் இருப்பி Back to ஆமா form பேக் அது. டு ஃபார்ம். நான் ரொம்ப டிப்ரெஷன் எல்லாம் வந்து யார் முன்னாடியும் அப்படி காமிச்சது காட்டிக்க இல்லை. மாட்டீங்க. நான் தனியாக தான் வாட் எவர் இட் இஸ், என்ன ஒரு ஓவர் இமோஷனாக இருந்தாலும் ஐ வில் கோ அலோன். ஸோ அதுதான் என்னோட இது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஓகே ஆயிடுச்சுன்னா ஐ வில் கம் அவுட். அப்படிதான் ஐ வில் வேனிஷ். நான் சடனாக வேனிஷ் ஆகும் அண்ட் சடனாக ஐ வில் கம் அவுட். அப்படிதான். நைஸ் நைஸ். சரி தேவிகாக்கு இப்போ இங்கே ஒரு டைம் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் மிஷின் உள்ள போனீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போகணும், ஃபியூச்சருக்கு போகணும், 2 பட்டன் இருக்கும். எங்கே போவீங்க? ஃபியூச்சர். ஃபியூச்சர் Yeah. போயிட்டு போயிட்டு ஐல் சி. என்ன ஆமா பண்ணியிருக்கேன்? ஐல் சி மை ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கு. நான் பாஸ்ட்லாம் வந்து நம்ம பாஸ்ட் கடந்து இஸ் போயாச்சு. பாஸ்ட், வாட் எவர் இட் இஸ். ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது போயிடுச்சு. இனி நம்ம ஃபியூச்சர் பற்றி தான் யோசிக்கணும். யா ஐ வில் கோ டு ஃபியூச்சர். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டுவீங்க, ஆ. பார்த்துட்டு திருப்பி வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ கரெக்ட். திருப்பியும் ஆமா பாஸ்ட்டுக்கு எனக்கு போயிட்டு எனக்கு என்ன என்னோட ட்ரீம் அது வந்து அச்சீவ் பண்ணதுக்கு என்ன லெவலுக்கு நான் போகணும், அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிப்போம். நைஸ். ஸோ ரொம்ப சூப்பராகவே எங்களோட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம். தேங்க்யூ. ஸோ யோலோ மூவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் பார்க்காத நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் படம் பாருங்க. டெஃபினட்டா யூ வில் கேரி சம்திங் வைல் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தி தியேட்டர்ஸ். அண்ட் இப்போ இருக்கிற ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரி படங்கள் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் சம்திங் ப்ரீத்தபிள் ப்ரீஸி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கணும்னா டெஃபினட்டா ஐ சஜஸ்ட் டு வாட்ச் யோலோ. போய் பாருங்க அந்த தியேட்டர்ஸ், யூ வில் என்ஜாய் இட். ஸோ இப்போ வரைக்கும் யோலோ மூவியை ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு ஆமா. இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா
குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு யோலோ மூவி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி மூவியாக தான் யோலோ மூவி அமைஞ்சிருக்கு. ஆமா. தேவிகா, நீங்கள் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும். தமிழ் பசங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வைப் கொடுக்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோயினாக வளர்ந்து வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் ஜெயா ப்ளஸ் டிவிக்கு வந்து இந்த இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சேட் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.